நமக்கு கொள்கை பிடிக்கிறது, அவர்களுக்கு கோமியம் பிடிக்கிறது. இவர்கள் எப்போதும் நாம் பிறந்தாலும் காசு வாங்கி கொண்டு போவார்கள், இறந்தாலும் காசு வாங்கி கொண்டு போவார்கள். சொந்த தங்கையை இரும்பு கம்பியால் அடித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த பழமையிலிருந்து, இந்த மூடத்தனத்திலிருந்து, இந்த சாதி பிடிப்பிலிருந்து அவர்களை வெளியேற்றுகிறவன் தான் திமுக காரன். நாடார் மேட்ரிமோனி, முதலியார் மேட்ரிமோனி இல்லை நண்பர்களே. சாதி என்பது சொந்த தங்கையை கூட கொல்லும், காதல் என்பது எங்கோ பிறந்தவர்களை கூட இணைத்து வைக்கும். இடுப்பில் பணிந்து கட்டிய துண்டை எடுத்து தோளில் போட்ட இயக்கம் திராவிட இயக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மேடையிலே நண்பர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு செய்தி வந்தது. தம்பி அதை கொண்டு வந்து காட்டினார். அருகில் தஞ்சாவூரில் இருக்கிற அறிஞர் அண்ணாவின் சிலையை அவமானப்படுத்த வேண்டும் என்று சிலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். இப்போது தொலைக்காட்சியில் வந்திருக்கிறது. அண்ணாவின் சிலையின் மீது கழிவு நீரை ஊற்றியிருக்கிறார்கள், காவி கொடியை போர்த்தி இருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் கழிவு நீரையும் காவி கொடியையும் ஒன்றாகத்தான் கருதுகிறார்கள் போல இருக்கிறது. என்ன செய்வது நண்பர்களே? நமக்கு கொள்கை பிடிக்கிறது, அவர்களுக்கு கோமியம் பிடிக்கிறது. நம் தலைவருக்கு தலை நிமிர்ந்து நிற்பது பிடிக்கிறது, அவர்களுக்கு தவழ்ந்து போவதுதான் பிடிக்கிறது. இந்த சூழலில் தான் நாம் கொள்கை பற்றி பேசுவதற்காக கூடியிருக்கிறோம். ஏன் 20 நிமிடங்கள் தான் என்று நான் குறிப்பிடுகிறேன் என்றால், நான் குறிப்பிட வேண்டும். மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள், மூத்த முன்னோடிகள் முன்னிலை வகிக்கிறார்கள். எல்லோருடைய பெயரையும் சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஒரு சலிப்பு வந்துவிடக் கூடாதே என்பதற்காக நேரடியாக இந்த செய்தியை நோக்கி நான் வருகிறேன். 3 தலைப்புகளில் மூவர் பேசியிருக்கிறார்கள். இந்த திராவிட இயக்கம் என்பது இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தலைவர் என்பவர் ஒரு கொள்கைகளின் தொடர்ச்சியாக இருக்கிறார், திட்டங்களினுடைய வளர்ச்சியாக தென்படுகிறார், நவீனத்தின் மலர்ச்சியாக அவைகளை தந்திருக்கிறார் என்கிற 3 தலைப்புகளில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். தொகுத்து சொல்லுவது மட்டும்தான் என்னுடைய வேலை. கொள்கையின் அடையாளமாக இல்லை, கவனிக்க வேண்டும். கொள்கையின் தொடர்ச்சியாக இருக்கிறார். கொள்கை உடையவராக இருப்பதற்கும் கொள்கையின் தொடர்ச்சியாக இருப்பதற்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு ஒவ்வொன்றையும் மிக நுட்பமாக சொல்லி இருக்கிறார்கள். மதிவதனி பேசுகிற போது பழமையை போற்றலாம், பழமையில் வாழ முடியாது என்று சொன்னார். மிக கவனமான செய்தி அது. பழமையை போற்றலாம். நம்முடைய ஆளுநர் RN ரவி இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்லுகிறார், வேதகால வாழ்க்கைதான் சிறந்தது. ஏன் கோட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ வேதகாலம்தான் சிறந்தது என்றால், வேத காலத்தில் எப்படி இருந்தார்களோ அப்படித்தானே நீங்கள் உடை அணிய வேண்டும். ஆனால் மிக நவீனத்துவமாக இன்றைக்கு அவர் இருக்கிறார். உண்மையாக சொல்லுகிறேன் நண்பர்களே, தன் உடையிலேயே பழமையை உடைத்து எரிந்திருக்கிறவர் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள். பல பேர் அதுக்கு பொறுமையிட்டு இருக்கிறான். என்னடா துணை முதலமைச்சர் டிஷர்ட் போட்டு, அவருக்கு நல்லா இருக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீ போட்டால் நல்லா இருக்காது, வேணா போட்டுக்க. யாரும் வேண்டான்னு சொல்லலை. அவருடைய உருவத்துக்கும் வயதுக்கும் அது எடுப்பாக இருக்கிறது. உடையில் இல்லை, கொள்கையில் இருக்கிறது நம்முடைய கட்சி என்பதுதான். சிற்பி பேசுகிற நேரத்தில் சொன்னார், பெண்களுக்கு வாக்குரிமை தந்ததே திராவிட இயக்கம் தான், நீதி கட்சி தான். அவர் சொன்னதுல ரொம்ப வித்தியாசமான செய்தி என்ன தெரியுங்களா? பெண்களுக்கு வாக்குரிமை தந்ததன் மூலம் அதனால்தான் ஜெயலலிதாவும் நிர்மலா சீதாராமனும் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் போக முடிந்தது என்றார். நான் கூட இதுவரையில் நிர்மலா சீதாராமன் பாஜகவின் வேட்பாளர் என்று நினைத்தேன். அவர் நம்முடைய திராவிட இயக்கத்தின் வேட்பாளர் தான் என்று சொல்லியிருக்கிறார். திராவிட இயக்கம் இல்லை என்றால் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்க முடியாது, நிதியமைச்சராக ஆகியிருக்க முடியாது. 1921 வரையில் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. அவர் அந்த வரலாற்றை சொன்னார். நியூசிலாந்திலே தொடங்கிற்று, ஆஸ்திரேலியாவிலே தொடர்ந்தது, ஐரோப்பாவுக்கு வந்தது. அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நகரமான நியூயார்க்கில் கூட 1920 தான் பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது. ஆனால் 21 இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நீதி கட்சியின் ஆட்சி நடைபெறுகிற போதுதான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது என்பது கொள்கை. அது கொள்கை என்றால் எது தொடர்ச்சி? பெண்களுக்கு வாக்குரிமையை தந்தது கொள்கை,
பெண்களுக்கு சொத்துரிமையும் வேண்டும் என்று ஐயா கேட்டாரே, அது தொடர்ச்சி. 29 பெண்களுக்கு சொத்துரிமையும் வேண்டும் என்று ஐயா கேட்டார், அது தொடர்ச்சி. சொத்துரிமை வேண்டும் என்பதல்ல, இதோ சொத்துரிமையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று 89 கலைஞர் சொன்னாரே, அது இந்த கொள்கையின் தொடர்ச்சி. ஒவ்வொன்றையும் எண்ணி பார்க்கலாம். நீங்கள் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தது, அதுதான் எங்கள் கொள்கை, மொழிக் கொள்கை என்று அறிவித்தவர் அண்ணா. அந்த இருமொழி கொள்கைக்காக நீ 2000 அல்ல 10,000 கோடியை மறுத்தாலும் நாங்கள் மண்டியிட மாட்டோம் என்று சொல்லுகிறவர் இன்றைய முதலமைச்சர். கொள்கையின் தொடர்ச்சி என்பது அங்கேதான் இருக்கிறது. ஒவ்வொன்றும் கொள்கையை எப்படி வெளிக்காட்டுவது? ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கிறது, அந்த மரம் பெரிய மரம்தான், ஆனால் அதனை சிறிய வேர்கள் தான் தாங்கி இருக்கின்றன. ஒரு மரத்தை வேர்கள் தாங்கும் என்றால் ஒரு கட்சியை கொள்கைதான் தாங்கும். அந்த கொள்கையின் அடிப்படையில் என்ன திட்டங்கள் வகுக்கப்பெற்றன, அதைத்தான் பத்மபிரியா அவர்கள் பேசுகிற போது என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டன, இன்றைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இந்தியாவில் எங்கே இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார். இதை நாம் சொல்லவில்லை, பொதுவான இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற ஏடுகள் எடுத்து சொல்லுகின்றன. தமிழ்நாடு எங்கே இருக்கிறது, இந்தியாவிலேயே எந்த மாநிலம் முன்னேறி இருக்கிறது என்று அவர்கள் பட்டியல் போட்டிருக்கிறார்கள். முதல் இடத்தில் எல்லாவற்றிலும் சேர்த்து பொருளாதாரத்தில், கல்வியில், பொது சுகாதாரத்தில் முன்னேறி இருக்கிற மாநிலங்களின் வரிசையை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். முதல் இடத்தில் இருப்பது கேரளம், 2வது இடத்தில் இருப்பது நம்முடைய தமிழ்நாடு. தலை நிமிர்ந்து நாம் சொல்லுவோம், தமிழ்நாடு தான் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. கடைசி இடத்தில் யார் இருக்கிறார்கள்? அவர்கள் தந்திருக்கிற புள்ளி விவரத்தை நான் சொல்லுகிறேன். கடைசி இடத்தில் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கிற உத்தரப்பிரதேசம் தான் இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் இப்போது என்ன நடக்கிறது தெரியுமா? ஓம் ஹரிதாஸ் என்கிற ஒரு சாமியார் கங்கைக்கு தீட்டு கழித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கவனிக்க வேண்டும், கங்கையில் மூழ்கினால் தீட்டு கடியும் என்றுதான் மகா கும்பமேளா நடத்தினார்கள். 62 கோடி பேர் கலந்து கொண்டதாக சொன்னார்கள். ஒரு நாடும் அதற்கு வாய்ப்பு இல்லை. 142 கோடியில் ஏறத்தாழ பாதி பேர் அங்கே போய் கலந்து கொண்டிருக்க முடியுமா? சரி, எதற்காக அத்தனை கோடி பேர் அந்த குளத்தில் மூழ்கினார்கள்? தங்கள் தீட்டை கழிப்பதற்காக. இப்போது என்ன யாகம் நடக்கிறது? கங்கை தீட்டுப்பட்டு விட்டது என்று கங்கைக்கு தீட்டு கழிக்கிறோம் என்கிறார்கள். அதாவது இவர்கள் எப்போதும் நாம் பிறந்தாலும் காசு வாங்கி கொண்டு போவார்கள், இறந்தாலும் காசு வாங்கி கொண்டு போவார்கள். நம்முடைய வீடுகளில் அவர்கள் எல்லாவற்றையும் காசாக்கி கொண்டிருப்பது போல 1008 பேர் பூணூல் போட்டுக்கொண்டு இன்றைக்கு கும்பமேளாவில் தீட்டு கழிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாடு எங்கள் தீட்டை கழிக்கவில்லை, உங்கள் தீட்டையும் சேர்த்து கழித்து கொண்டிருக்கிற, இந்தியாவை உயர்த்தி கொண்டிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதில் நவீனத்துவம் என்பது என்ன? நவீனத்துவம் என்பது எதையும், எந்த கொள்கையையும் திட்டங்களாக ஆக்குகிற போதும் கூட அதை கொண்டு போகிற நேரத்தில் அது நவீனமாக இருக்க வேண்டும். நவீனத்துவம் என்பது ஒன்றும் பழமைக்கு எதிரானதல்ல, பழமையின் அடித்தளத்திலிருந்து எழுகிறது. மாறும், எல்லாம் மாறும் என்பதை புரிந்து கொள்வதே நவீனத்துவம். நீங்கள் எண்ணி பார்க்கலாம், இன்றைக்கு இருப்பது நவீனம் என்றால் நாளைக்கு அது பழையதாக ஆகிவிடக் கூடும். குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தான் சொல்லுவார், எப்போதும் பழமையையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும், புதுமையை நோக்கி நாம் நகர வேண்டும். அதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். நாம் கார்களிலே போகிற போது பார்த்தால் ஓட்டுநருக்கு முன்னால் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும், எதிரில் இருக்கிற பாதை தெரிவதற்காக. எந்த பாதையில் போக வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக ஓட்டுநருக்கு முன்னால் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும், அவருக்கு பக்கத்திலே ஒரு சின்ன கண்ணாடியும் இருக்கும். அது எதற்கு தெரியுமா? பின்னாலே வருகிறவர்கள் யார் என்பதையும் பார்த்து கொள்வதற்காக, பழையதையும் கவனித்துக் கொள்வதற்காக. முன்னால் இருக்கிற கண்ணாடி பெரிதாக இருக்க வேண்டும், பின்னால் பார்க்கிற கண்ணாடி சிறியதாக இருக்க வேண்டும். பழமையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், புதுமையிலே தான் கவனம் இருக்க வேண்டும், நவீனத்துவத்திலே தான் கவனம் இருக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு சரி என்று படுவது நாளைக்கு தவறு என்று ஆகிவிடலாம். நேற்றைக்கு எது சரி என்று கருதினோமோ அது இன்றைக்கு தவறாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு சரி என்று கருதுவது நாளைக்கு தவறாகலாம். அதாவது இன்றைய அறிவு நாளைய அறியாமையாக ஆகிவிடக் கூடும். அதுதான் அடிப்படையான செய்தி.
இன்றைய அறிவு நாளைய அறியாமையாக ஆகிவிடக் கூடும் என்றால் நாம் இன்றைக்கு மேலும் இதனை செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதுதான். மதிவதனி பேசுகிற நேரத்தில் யாராவது இந்த ஜாதியில பிறக்க வேண்டும் என்று விரும்பி பிறந்தவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டார். ஜாதியிலே மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னது போல இந்த ஊரில் பிறக்க வேண்டும் என்று விரும்பி பிறக்க முடியாது, இந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று நாம் விரும்பி பிறக்க முடியாது. காரணம், பிறப்பு என்பது ஒரு விபத்து. சரியாக சொன்னால் பிறப்பு என்பது ஒரு விபத்து. அதற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பிறந்த விட்ட பிறகு எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை நெறி. நீங்கள் பல நேரங்களில் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து திமுக கழகத்திலே பேசுவதற்கே கூட கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது என்றால் பிற இடங்களில் பேச முடியாது. ஒன்றுக்காக நான் உண்மையாக ராசா அவர்களை பாராட்ட வேண்டும். எதற்கு தெரியுமா? உங்கள் ஊர்க்காரர் என்பதற்காக இல்லை. சிலர் சொல்லுகிறார்கள், அவர் பெரம்பலூரிலேயே நிற்க வேண்டியது தானே, ஏன் அவரை நீலகிரிக்கு அனுப்பினீர்கள் என்று. இந்த அரங்கில் வந்து பாருங்கள், அவர் நீலகிரியிலே மட்டுமில்லை, பெரம்பலூரிலும் இருக்கிறார் என்பதை இந்த அரங்கம் சொல்லும். எதனால் என்றால், கருப்பு சட்டை போட்டிருக்கிற நானும் மதிவதனியும் சிற்பியும் கூட சொல்ல தயங்குகிற செய்திகளை திமுக மேடையில் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு துணிச்சலாக சொல்லுகிற ராசாவை இந்த நாடு ஏற்கும். அதுதான் நவீனத்துவம். நான் இப்போது குறிப்பிடுகிறேன், எது பழமை எது நவீனத்துவம் என்பதற்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், இதனை பேச வேண்டும் என்று கருதுகிறேன். கொள்கை பற்றி பேசுகிற போது, நம் திட்டங்களின் வளர்ச்சி பற்றி பேசுகிற போது, நவீனத்துவ சிந்தனை பற்றி பேசுகிற போது தயங்காமல் இந்த செய்தியை மேடையில் பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன். மிகச்சில நாள்களுக்கு முன்னால் மேடையில் அமர்ந்திருக்கிற எங்கள் பொதுச் செயலாளர் சிற்பி அவர்களின் ஊருக்கு பக்கத்தில் பல்லடத்துக்கு அருகில் ஒரு கொடூரமான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஒரு பெண் இன்னொரு ஆணை காதலித்தாள், அவ்வளவுதான். இன்றைக்கு ஒரு பெண் ஆணை காதலித்தாள் என்பதற்காக என்ன நடந்திருக்கிறது? நீங்கள் செய்தித்தாள்களில் படித்திருப்பீர்கள். சொந்த தங்கையை இரும்பு கம்பியால் அடித்து கொண்டிருக்கிறார்களே. இந்த பழமையிலிருந்து, இந்த மூடத்தனத்திலிருந்து, இந்த சாதி பிடிப்பிலிருந்து அவர்களை வெளியேற்றுகிறவன் தான் திமுக காரன். நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன். திமுக கழகம் செய்யவில்லை என்றால் வேறு யாரும் செய்ய முடியாது, செய்ய மாட்டார்கள். எங்களை போன்ற இயக்கங்கள் எவ்வளவு கத்தினாலும், நான் பேசினால் 10 பேர் காதுகளில் விழும். எங்கள் தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசினால் கோடிக்கணக்கான மக்களின் காதுகளில் விழும். திமுக சொல்லுகிற போதுதான் மக்களிடம் போய் சேரும். என்னவாக இருக்கிறது இன்றைக்கு நவீனத்துவம், எப்படி புரண்டு கொண்டிருக்கிறது நீங்கள் பாருங்கள். திருமணத்துக்கு கூட நாடார் மேட்ரிமோனி, முதலியார் மேட்ரிமோனி இல்லை நண்பர்களே. சாதி என்பது சொந்த தங்கையை கூட கொல்லும். காதல் என்பது எங்கோ பிறந்தவர்களை கூட இணைத்து வைக்கும். எனவே முதலியார் மேட்ரிமோனி அல்ல, நாடார் மேட்ரிமோனி அல்ல, செட்டியார் மேட்ரிமோனி அல்ல, காதல் மேட்ரிமோனியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் திமுக கழகத்துக்கு இருக்கிறது. இளைஞர்களே, நான் உங்களுக்காகத்தான் பேசுகிறேன். உண்மையாக இந்த கொள்கைகளை இந்த மேடையில் பேசாமல் வேறு எங்கும் பேசி பயனில்லை என்பதால் பேசுகிறேன். வாக்குகள் போய்விடும் என்று கருதாதீர்கள். இளைஞரே, எழுக வேண்டும். இன்னொன்றையும் சொல்லுகிறேன். நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? கொள்கையின் தொடர்ச்சி நம்முடைய பெருமை என்றால், திட்டங்களின் வளர்ச்சி நம்முடைய பெருமை என்றால், நவீனத்துவத்தின் மலர்ச்சி நம்முடைய பெருமை என்றால், எல்லாவற்றையும் தாண்டி தலைமுறை தலைமுறையாக எழுகிற இளைஞர்களின் எழுச்சி தான் திமுக கழகத்தினுடைய மிகப்பெரிய பெருமை. எந்த காலத்திலும் இளைஞர்கள் திமுக கழகத்தை விட்டு போனதில்லை. என்ன காரணம்? திமுக கழகம் ஒரு கொள்கையை அடிப்படையாக முன்வைத்தது. அந்த கொள்கை சமத்துவம். அதற்கு அது வைத்த பாதை என்பது சகோதரத்துவம். இதற்கு எடுத்துக்காட்டை நான் சொல்லுகிறேன். தம்பிக்கு என்று அண்ணா கடிதம் எழுதினார். தம்பிக்கு என்று எழுதுகிற போது நீங்கள் பெரியாரின் பேச்சுகளை கவனித்திருக்க வேண்டும். எப்படி பேசுவார் என்றால், பெரும்பாலும் தோழர்களே என்று பேசுவார், எல்லோரையும் சேர்த்து பேசுவார். தாய்மார்களை குறிக்கவில்லையா என்று கேட்டால் பெரியார் சொல்லுவார், நான் பெரியோர்களே என்று அழைத்த போது தாய்மார்கள் வரமாட்டார்களா? இங்கே இருக்கிற தோழர்களே என்கிற போது தாய்மார்கள் வரமாட்டார்களா? தாய்மார்கள் என்று சரியாக சொல்ல வேண்டுமா? தனியாக சொல்ல வேண்டியதில்லை. எல்லோரும் நம் நண்பர்கள்தான் என்று சொன்னார் பெரியார். அண்ணா தம்பிக்கு என்று எழுதினார்.
தம்பிக்கு என்கிற அந்த சொல்லுக்குள் எது ஒழிந்து போயிற்று தெரியுமா? வருணமும் ஜாதியும் ஒழிந்து போயிற்று. நீ எல்லோரும் என்னுடைய தம்பிதான், எந்த ஜாதியில் பிறந்தாலும் என்னுடைய தம்பிதான். இன்றைக்கு மேடையிலே அவர்களே அவர்களே என்று அழைக்கிற போது கொஞ்சம் சலிப்பு வருகிறது, நான் ஏற்கிறேன். அதை படித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உழைத்தவர்களுக்கு நாம் செய்கிற மரியாதை அவர்கள் பெயரை படிக்க வேண்டும் என்பது. ஆனால் இது எங்கிருந்து தொடங்கிற்று தெரியுமா நண்பர்களே? 60களில் 50களினுடைய இறுதியிலே அறிஞர் அண்ணா இந்த ஊருக்கு வந்து பேசுகிறார். இந்த ஊரில் யார் அன்றைக்கு திமுக கழகத்துக்காக வேலை செய்தார்கள்? அந்த ஊரின் ஜமீன்தார்கள் அல்ல, அந்த ஊரின் மிகப்பெரிய பணக்காரர்கள் அல்ல. அந்த மூலையிலே தேநீர் கடை வைத்திருக்கிறவன் திமுகவுக்காக உழைத்தான். இந்த பக்கம் சைக்கிள் கடை வைத்திருக்கிறவன் உழைத்தான். முடி திருத்துகிற கடையிலே இருக்கிறவன் உழைத்தான். அண்ணா மேடையிலே பேசுகிற போது குப்புசாமி அவர்களே என்று அழைத்தார். அடுத்த நாள் குப்புசாமி தெருவிலே நடக்கிற போது மக்கள் பேசிக்கொண்டார்கள், நேற்று அண்ணா சொன்ன குப்புசாமி இவன்தான் என்று. எனவே உழைக்கிறவனை உயர்த்தியது அந்த பெயர் அல்ல, அந்த பெயருக்குள் ஒரு வரலாறு இருக்கிறது. துண்டு போர்த்துகிறார்களே, அந்த துண்டுக்குள் என்ன வரலாறு இருக்கிறது? அவர்கள்தான் துண்டு போட்டுக் கொள்ள வேண்டும், மற்றவர்கள் இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று இருந்த காலத்தை மாற்றி இடுப்பில் பணிந்து கட்டிய துண்டை எடுத்து தோளில் போட்ட இயக்கம் திராவிட இயக்கம் என்னும் வரலாறு அதற்குள்ளே இருக்கிறது. எனவே அதுதான் செய்தி. ஆகவே தம்பிக்கு என்று எழுதுகிற போது நீ எந்த ஜாதிக்காரன், நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் என்பது எனக்கு சிக்கல் இல்லை, நீ என் தம்பிதான் என்று எல்லோரையும் தம்பிக்கு என்று அண்ணா எழுதினார். அதற்கு அடுத்த கட்டத்துக்கு கலைஞர் வந்தார். தம்பிக்கு என்றால் கூட தங்கைக்கு எங்கே போவது என்கிற கேள்வி வரும். தம்பிக்கா தங்கைக்கா என்றல்ல, உடன்பிறப்பே என்று கலைஞர் அழைத்தார். உடன்பிறப்பே என்கிற ஒரு சொல்லில் வருணம் ஒழிந்தது, மதம் ஒழிந்தது, சாதி ஒழிந்தது, பெண்ணா ஆணா என்கிற பால் வேறுபாடு கூட ஒழிந்தது. திமுக கழகத்தவர்கள் யார்? உடன்பிறப்புகள். நமக்குள் சாதி இல்லை, நமக்குள் மதம் இல்லை, நமக்குள் பெண் ஆண் என்கிற வேறுபாடு இல்லை. சமத்துவத்தை ஏற்கிறவனெல்லாம் திமுக கழகத்துக்காரன் தான். நம்மை, நம் தலைவர்களின் சிலைகளை இவர்களால் ஒரு நாளும் அவமானப்படுத்தி விட முடியாது. நீங்கள் காவி துணியை போர்த்துங்கள், கழிவு நீரை ஊற்றுங்கள், எங்கள் தலைவர்களின் சிலைகள் உயர்ந்து நிற்கும். நாங்கள் எங்களுக்கு மட்டும் சிலை வைப்பதில்லை. எண்ணி பாருங்கள், காமராஜரின் பெயரால் நூலகம், காரல் மார்க்சுக்கு சிலை, அங்கே மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம். திமுக கழகம் எல்லாவற்றுக்கும் இடம் தரும், ஆனால் எல்லோரையும் சமமாக நடத்தும். அதுதான் எங்கள் கொள்கை, அதுதான் எங்கள் திட்டம், அதுதான் நவீனத்துவம். நன்றி, வணக்கம்.